பொதுவாக இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறத ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து ஏடிஎம்கே அதை கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண முடியல அவங்களால அப்படின்னா, இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் கூட நிறைய அவருடைய மேடைகளில் ஒன்றுலாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இவங்க அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறாங்களா? அப்போ பண்ண முடியலன்னா எது அவங்களை தடுக்குது? ஏன் அதை பண்ண முடியும்? ஏடிஎம்கே பிஜேபி அவங்களும் விமர்சனம் செய்கிறாங்க, போதுமான அளவுக்கு செய்யலை. அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு நான் பாடம் சொல்ல தயாரில்லை. திமுக எதிர்கட்சியாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்னு நினச்சாங்கன்னா போதும். இதை மாதிரி அனிதாவுடைய மரணம் திமுக என்ன செஞ்சது, முத்துக்குமாருடைய மரணம் எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க, இவ்வளவுதான் நான் சொல்லுறேன். ஒரு பூர்ணச்சந்திரன் மரணத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் குடும்பத்தாரார் காரணமா போனாரா? சொல்லி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போனார். சகோதரி அனிதாவுக்கு ஏதோ லெட்டர் கிடைச்ச மாதிரி நான் அறியல. டாக்டர் கிருஷ்ணசாமி அதை பதிவு பண்ணார், ஏதோ லெட்டர் கிடைச்ச மாதிரி நான் பார்க்கல. ஆனால் தமிழகமே கொந்தளித்தது. ஆனால் பூர்ணச்சந்திரன் ஆடியோ ரெக்கார்டு கொடுத்துட்டு போனார், எதுக்காக நான் உயிர் துறக்கிறேன் அப்படின்னு. யார் என்ன பேசுனீங்க? சரி, அதிமுக விட்டுருங்க, அவங்க வந்து ஏதாவது முஸ்லீம்கள் ஓட்டு போயிருமோன்னு, ஏதோ நிறைய வர்ற மாதிரி போயிருமோன்னு கவலைப்படுறாங்க. பிஜேபி என்ன செஞ்சது? எங்க குரல் கொடுத்துச்சு? எங்க ஆர்ப்பாட்டம் முடிச்சு? பிரதமரை பார்க்க வச்சுட்டா முடிஞ்சு வச்சா? சிம்பாலிசம், அடையாள அரசியல் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்களா? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தவன. பூர்ணச்சந்திரங்கிற பேர் எத்தனை, அனிதாங்கிற பேர் தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியாம இருக்குமா? 1 கோடி அனிதாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அனிதான்னா ஒரே ஒரு நபர் தான், அரியலூர் மாணவி தான், எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த ஒரு பேரை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது யார்? நீங்க பூர்ணச்சந்திரன் பேர் யாருக்கு தெரியும்? நீங்க எடுத்து கேட்டு பாருங்க. பூர்ணச்சந்திரனுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் பிரதமர் சொல்லும்போது யார் இது அப்படின்னு பல பேர் கேட்குறேன். ஏன் எந்த பூர்ணச்சந்திரன் சொல்றாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? யார் கொண்டு போய் சேர்த்தீங்க? எதற்காக உயிர் தந்தான் அந்த அப்பாவி? யார் கொண்டு போய் சேர்த்திருக்கிறா? அப்ப அரசியல் ஊடகங்கள் வெகு கவனமாக இந்த பக்கமே போயிடாம பாத்துக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கூட இதை செய்யலன்னா யார் செய்வா? டிஎம்கே என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு நேற்று சொல்லுங்க, 2024 சொல்லிட்டு வரேன் நான். அதிமுக பாஜக கூட்டணி இருந்தபோதும் தனித்து இருந்த போதும் அவர்கள் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யல. என்ன அளவுக்கு இதை அரசியல் படுத்தணுமோ செய்யல. நாங்க பொலிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் எதுக்கு நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறீங்க? என்ஜிஓ நடத்திட்டு போங்க. பொலிட்டிசைஸ் பண்றது தானே சார் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்புறம் அப்ப வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தான் அந்த உணர்வு இருக்கும். அப்ப இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி சண்டை மாறுதம் பண்ணாரு, விட்டு வெளுத்துட்டாரு அப்படின்னு நாங்க நின்னா தானே நிற்கும். நயினார் நாகேந்திரன் வந்து தென்றலா இருந்தார், இப்ப புயலா மாறிட்டாரு, அடிச்சு வெளுத்துறாரு அப்படின்னா தான் இருக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாருங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் செட்டில் ஆகி சீட்டு கூட்டணி அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க.